எங்கிருந்தோ வந்தாள் எழிலரசி ராதா. ஆனால் பிரம்மச்சரியத்தின் காவலனான ரகு ராதாவை பார்த்ததும் ஏனோ நிலை தடுமாறினான். அவள் அன்பு கரங்கள் அவனது தேகத்தில் பட்டதும் அவன் துவண்டு விட்டான். மெய்மறந்து தன் இமைகளை மூடி இப்படி ஓர் இன்பம் இருக்கிறதா இவ்வையகத்தில் என்ற எண்ண அலைகளில் சிக்கி தவித்தான். அன்பே என்றாள். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். வழக்கமா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதான் சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கியே. ஆமா, என் கேள்விக்கு பதில் சொல்லியே. இந்த ஊர் தெரியாத ஊர்ல வயசு பொண்ணுதான். வயசு பொண்ணு ஏன் ரயில விட்டு இறங்குற? சார், ரயில்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பெட்டியில ஒரே கூட்டமா இருந்தது, அதனால இறங்கி. ஏன் அடிக்கிற? டிக்கெட் இல்லாம ஓசியில பயணப்பட்டிருப்ப. டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்கிட்டு வண்டியை விட்டு இறங்கிட்ட. நீ ஏன் அவரை பார்த்து பயப்படணுங்கிற? டிக்கெட் கலெக்டரை பார்த்தோன்னு புசுக்குன்னு காதுல கை வச்சு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அருகில் வராண்டி அவன் அறுமுகம் தாண்டி பாடி இருக்க வேண்டியதானே. அவருக்கு உன் மேல பரிதாபம் ஏற்பட்டிருக்கும், சில்லறையும் கிடைச்சிருக்கும். சார், நீங்க ரயில்ல பிரயாணம் செய்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் முருகனை பத்தி பாட்டு பாடினா காசு கிடைக்காது சார். ஜிஞ்சி நாக்கடி பாடணும். ஜிஞ்சி நாக்கடியா? தியாகையர் அப்படி ஒரு பாட்டு பாடி இருக்காரா? ஐயோ சார், அது சினிமா பாட்டு. சினிமா பாட்டா? அத பத்தி எனக்கு தெரியாது. இந்த காலத்துல சினிமாவை பத்தி தெரியாதா? பரவாயில்ல, நீங்க அட்லீஸ்ட் பட்டணம் பக்கமாவது வந்திருக்கீங்களா? பட்டணம்? இந்த பட்டணம் சினிமா இதெல்லாம் அடியோட நான் வெறுக்கிறேன். என்னுடைய உலகமே இந்த தேயிலை தோட்டம் தான். சார், நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுக்கு முன்னால நீங்க என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? என்ன விளையாடுறியா? திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போனா போதுன்னு பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தா பாத்திருக்கியா கித்திருக்கியான்னு கேக்குறிய என்ன? சார், உங்க வெகுளித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெகுளி? என்ன எல்லாரும் மாதிரி நீ சொல்ற? நான் ஒண்ணு வெகுளி இல்ல. நான் ஒரு மாதிரியான அந்த ஒரு இது எனக்கு டெம்பர் லூஸ் ஆகி போச்சு. அப்புறம் நான் மொரடன். சரி சார், உங்க கூட எனக்கு எதுக்கு வம்பு? இப்ப நான் எங்க தங்கணும்? எங்க தங்கணும்? உனக்காக புதுசா இங்க பெட்ரூம் கட்ட முடியாது. இருக்கிறதே இந்த இடம் தான். பாத்ரூம் அதுல படுக்க முடியாது. ஹால் அதுல நான் படுத்திருக்கேன். இருக்கிறது கிச்சன், அதுதான் முறை. உள்ள போய் படுத்து கதவை சாத்திக்க போ. சார், சமய கட்டுக்குள்ள படுத்தா நல்லா இருக்குமா? ஐயோ, நல்லா இருக்கும். நேத்து வச்ச பூண்டு குழம்பு அப்படியே இருக்கு. கம கமன்னு வாசனை பிடிச்சுக்கிட்டே படுக்கலாம். போ உள்ள போ. சரி சார். ஏன் சார், உள்ள ஒண்ணும் பயம் இல்லையே? பயம் ஒண்ணும் இல்ல. இங்க ராத்திரி 2 மணிக்கு 120 வயசு கிழவி ஒருத்தியோட ஆவி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிச்சுட்டுன்னா சமய கட்டுக்குள்ள போய் மிச்சம் மீதி இருக்கிறத தின்னுட்டு அது பாட்டுக்கு போயிடும். 120 வயசு கிழவியா? ஏன் வருது? எதுக்கு வருது? அது இந்த இடத்துலதான் தூக்கு போட்டுக்குச்சான். சார், 120 வயசு கிழவி ஏன் சார் தூக்கு போட்டுக்கணும்? அதுவா போயிருக்கும். சரியா விசாரிச்சீங்களா? நான் விசாரிச்சேன். அதுக்கு ஒரு புள்ள இருந்துச்சான், சின்ன பையன், 6 வயசு பையன். அது கூட சண்டை போட்டுக்கிட்டு அந்த கிழவி தூக்கு போட்டுக்கிட்டான். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். தைரியமா போய் பண்ண. எலியா? அது ஒண்ணும் செய்யாது. விரட்டி விட்டுட்டு போய் தூங்க. நான் இனிமே அந்த ரூம் பக்கம் போக மாட்டேன் சார். அங்க போய் தூங்க. எனக்கு அங்கேயும் பயமா இருக்கு. என்ன மன்னிச்சுக்கோங்க சார். நான் இங்கே ஒரு ஓரம் இருக்கிறேன். இங்கே படுக்க. ஐயோ நான் இங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இங்க வந்தா போச்சு கூட. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன பண்ற? நான் யாரு? நானு என்னுடைய மரியாதை என்ன? நான் மது, தெரியுமில்ல? பார்த்தான்னா என்ன சொல்லுவாங்க? அப்பா, மறுபடியும் குட் நைட் சார். மறுபடியும் குட் நைட்டா? இதான் கடைசி குட் நைட். காலையில எழுந்திருச்சு யாருக்கு சொல்லாம ஓடிடணும் சேர்ந்து. சார், தூங்கிட்டீங்களா? என்ன பழையபடி சொல்ல கொடுக்க? ஒண்ணுமில்ல, காலையில சொல்லாம கொள்ளாம போயிடுன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் சார். அப்புறம் இதை காணோம் அதை காணோம்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. சரி சரி, இங்க தங்கறதை யாருகிட்டையும் சொல்லாம இருந்தா விரதம். என்ன பொல்லாத உலகம். கண்டபடி பேசுவானுங்க. என் தங்கமான குடத்தை விட்டுருவானுங்க. இப்போ நான் உன்னை ஏற எடுத்து பார்த்தனா பார்க்கவே இல்லை. என்ன தப்பா பேசுவானே, இதை பத்தி பேச மாட்டானே. ஏன்னா
தங்கரை யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா என்னுடைய பொசிஷனுக்கும் என்னுடைய நிலைமைக்கும். தூங்குறாமா சார்? தூங்குறாமா? அப்ப லாஸ்ட் குட் நைட் சார். குட் நைட், குட் நைட். ஆமா ஆமா பொண்ணு, உன் பேர் என்ன சொன்ன? சுந்தரியா? என் பேரு வெறும் சுந்தரி சார். வெறும் சுந்தரி. உன் சொந்த ஊர் எது? உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? என் வாழ்க்கை இருக்கே ரொம்ப சோகம் சார். எனக்கு அம்மா கிடையாது. ஐயோ பாவம். எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். விஷமக்கார கிழவன் போல இருக்கு. எங்க சித்தி கொடுமை தாங்க முடியல. வேலை தேடி மெட்ராஸுக்கு போனேன். யாரு, உங்க சித்திக்கா? இல்ல சார், எனக்கு. எங்கேயும் வேலை கிடைக்கல. இப்ப மறுபடியும் ஊருக்கு போறேன். என்ன இருந்தாலும் பெண், நான் என்ன சார் செய்ய முடியும்? ஆமா, பெண் கஷ்டம் தான், என்ன செய்ய முடியும்? இதுல பாருங்க சார், எங்க அப்பா ஒரு கிரிமினல் லாயர். நினைச்சேன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னோன்னே நினைச்சேன். துஷ்டன். எங்க அப்பா கதை ஒரு பெரிய கதை சார். என்ன? எங்க அப்பாவோட அம்மாவுக்கு, அதாவது எங்க பாட்டிக்கு இவர் இல்லாம மொத்தம் 9 பொம்பளை பிள்ளைங்க. சத்தியமா பிள்ளை? பால் கொண்டு வந்திருக்க, எழுதுறீங்க. என்னங்க என்னங்க, பால்காரர் வந்திருக்காரு, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? என்னங்க, உங்களை தானே? நீங்க தான் தொடர்புட்டம்மாவா? எப்பமா வந்தீங்க? ரொம்ப பொல்லாதவருமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப கொடுத்து வச்சவரு. என்னங்க, நான் வந்து தெரியும் தெரியும், பெரியயாவுக்கு பயந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. ஏமா கல்யாணம் முடிஞ்சு இது வரையிலும் ஏமா துறைய தனியா தவிக்க விட்டீங்க? தனியா தவிக்க விட்டேனா? பின்ன என்னமா, கல்யாணம் கட்டிக்கிட்ட கையோட இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டியதானே? சொல்லுங்கம்மா. நான் என்ன சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களோ, உங்க துறையே கேட்டுக்குங்க. அவர் ஏற்கனவே பயத்துல இருக்காரு. பயப்படாம இருக்க முடியுங்களா? நீங்க வந்திருக்கிறத பெரியயா கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தானுங்களே. இப்பவே நேரா பெரியயா கிட்ட போய் தோசம்சாரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை. அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? நேரா பெரியயா கிட்ட போறானா? ஒண்ணு என்னை புருஷன் போட்டாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? அந்த டிரு என்ன பேச விட்டாதானே? ஆமா, அவன் உன்னை எங்க பேச விட்டான்? அவனே பேசிட்டு போயிட்டான். ஆமா, அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க துறையே கேளுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னது வாஸ்தவம் தான், மறுக்கல. ஆனா நான் இங்க தங்கினது என்னவோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்ல, அவன் ஏதாவது. ஆமா 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 ஆமா, நீ ஒண்ணு சொல்லாம போறது நல்லதா போச்சு. அவன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது கை திரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, பெரியவர்கிட்ட சொல்லிட்டானா நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? யாருங்க அந்த பெரியவர்? சின்ன பிள்ளைல இருந்து என்னை எடுத்து வளர்த்தவர். அவருக்கு முன்னாடி நின்னு கூட நான் பேச மாட்டேன். நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ஆமா. ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? அந்த பெரியவர் வந்ததும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு அனாதை பொண்ணு ரயில் தவறி இங்க வந்துட்டா அவளுக்கு. நம்ப மாட்டாரே. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பிள்ளைல இருந்து என்கிட்ட தான் விளையாண்டுகிட்டே இருப்பா. நான் தான் அவளை தூக்கி வச்சிருப்பேன். அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என் உயிரை வாங்குறாரு. அதுக்கு பயந்துகிட்டு 2 நாளைக்கு முன்னாலதான் நான் போன வருஷம் லீவ்ல போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பொய் சொல்லியிருக்கேன். ஏன்டா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலன்னு கேட்டாரு. தாலி கட்டின உடனே என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு வந்துருச்சு, அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு பொய் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது, உண்மையான பொண்டாட்டி தான் வந்துட்டா நினைச்சுக்கிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லேன்னு என்ன வந்து பட்ட கிளப்ப போறாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ரயிலே நான் ஊருக்கு. இந்த பாழா போன ஸ்டேஷன்ல ராத்திரிக்கு ராத்திரி தானே ரயில் நிக்கும், பகல் பூரா ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன? நோ 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 நோ, ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி கூட்ஸ் செயலையாவது ஒண்ணு ஏற்றி இருப்போம். அப்பதான் எனக்கு நிம்மதி. இதாடி பண்ண இந்த ஊர் தானா? இதே ஊர் தான். இறங்கிட்டு போய் தெரியலையா? ஜெயகோபால் பிளாஸ்டிக் பத்திரம் உடைஞ்சிட போது எப்படி எடுத்து போறான் பாருங்க. என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. ஷூட்டிங் வேண்டிய கேமராவில இருந்து சின்ன ஐட்டம் வரைக்கும் எல்லாம் ரெடி. ரெடி சார். வெரி குட் வெரி குட். வானம் வேற நீளமா இருக்குது. வானம் நீளமா இல்லாம பச்சையாவா இருக்கும். சும்மா இருங்க சார். வெயில் நல்லா காயும், வேலை பிடிக்கணும்ல. நாம எடுக்கிற கதை மலைப்பாங்கான பிரதேசத்துல நடக்கிற மாதிரி. அதனால திடீர்னு மேகம் வரும், மூணும். அதை பத்தில எங்கிட்ட கேட்க கூடாது. ஐ எம் நாட் இன்சார்ஜ் ஆஃப் மேகம். அதுக்கு யார் இன்சார்ஜ்? டைரக்டர் சார்,
இந்த அவுட்டோர்லயாவது எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஐயோ உங்களுக்கு நிச்சயமா வேஷம் இருக்குது சார். நீங்க என்ன சாதாரண ஆளா? ஹீரோயினுடைய மேனேஜர். ஆமா, இவனை கூஜான்னு சொன்னீங்க. ஐயோ சமய சந்தர்ப்பம் இல்லாம நீங்க உடனுங்க சார். மேனேஜருங்க அவர் மேனேஜருங்க. கொஞ்சம் இப்படி வாங்களே. காலையிலேயே என்ன ரகசியம்? காணும், இங்க தடுப்பதான் காணும். என்னம்மா என்ன நடந்தது? என்ன விஷயம்? சுமத்திமாவே காணுங்க. ஐயோ இதுக்குதான் உன்னை செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தனா? எங்க இறங்கனா? எதுக்காக இறங்கனா? எந்த ஸ்டேஷன்ல இறங்கனா? ஏங்க இப்ப தடங்கள் ஒண்ணு இல்லீங்களே? தடங்கள் ஒண்ணு இல்லீங்க. தடங்கள்லாம் படம் எடுக்கிறப்ப வர்றது ரொம்ப சகஜங்க. என்ன சொல்றீங்க? அதுல பாருங்க பெரிய விஷயமா ஒண்ணு நடந்துல்ல. நம்ம ஹீரோயினை காணோம். அவ்வளவுதானே? சுமதியை காணுமா? ஏயா அவளை நம்பிதானே அந்த படமே எடுக்கிறேன். ஏயா கத்துற? இந்த ஸ்டேஷன்ல மசால் வடை விக்கிறவன்ல இருந்து டீ பண்ணு போடுற வரைக்கும் நம்ம நியூஸ் தெரியுமா? என்ன செய்யணும்? பணத்தை போட்டுட்டோம், கப்சப்புன்னு இருக்கணும். சட்டம் போட்டோம், மார்க்கெட் பூரா பரவிடும். இப்ப என்ன செய்யலாம்? குட்டி அழுத்தி பிடிச்சிட்டு கம்முன்னு நில்லுங்க. டைரக்டர் அவனை ஏன் கோப்பிடுறீங்க? நம்மள குழப்பிடுவான். கதையில தான் குழப்பம். சார் நாங்க இப்ப ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கோம். உங்க ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவை. நான் திரும்பி ஊருக்கு போயிடவா? ஐயோ அது இல்லைங்க. 12 சீனி இன்னி எடுத்துடணுமா? ஐயோ நம்ம ஹீரோயினை காணுங்க. ஹீரோயினை காணுமா? தட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு நல்லா வேணும். ஏயா குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுவுற? நம்ம ஹீரோயின் படிக்க பொண்ணு. ஏதாவது பேப்பருக்கு போய் வாங்குறதுக்கு ஸ்டேஷன்ல இறங்கி இருக்கோம். ட்ரெயின் பாஸ் ஆயிட்டு இருக்கோம். அநேகமா அடுத்த ட்ரெயின்ல வந்துருவா. அவ வர்ற வரைக்கும் வேற ஏதாவது சீனை ஷூட் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்க. நம்ம கதாநாயகி வாழ்க்கையில வெறுத்து ஓடுற சில காட்சிகள் வருது. அந்த காட்சிகள்ல நம்ம சுமதிக்கு பதிலா இந்த வசந்தியை வச்சு கேமரா ரொம்ப தூரத்துல வச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். சில ஆங்கிள் நம்ம ஹீரோயினை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஐ லைக் ஹர். You like her but you don't touch her. ஏற்கனவே ஒரு ரோல் கிடையாது. அப்ப சுமத்தி இல்லாமயே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க. மேனேஜ் பண்ணலாம். அதான் கடவுள் உங்களுக்கு பெரிய தலையா கொடுத்துறான். திங்க் பண்ணா அது பெருசாவிட்டே போகுது. பெரிய திங்கர். எப்படி சுமத்தி எந்த ஸ்டேஷன்ல இறங்கினான்னு சொன்ன? தெரியல சார், நான் தூங்கிட்டேன். யாரு முக்கியமோ அவ முடிச்சுட்டே இறங்கிட்டா, நீ தூங்கிட்ட. உன்னெல்லாம் புறாண்டணும். என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? சும்மா தமாஷு கஜகஜ அப்படினாக்கா நீ என்ன? உனக்கு கோவம் தான், நீ என்ன புறாண்டு? இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? டைரக்டர் உன்னை வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? நல்ல ஓவலா கொண்டாட சொல்லுங்க. ஓவலா? அப்படியா சமாச்சாரம்? என் மருமக ராத்திரியே வந்தாச்சா? இந்த பையன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ராத்திரி எல்லாம் ஒரே மழை ஆச்சுங்களா, அதனால வர முடியலையா என்னமோ? பொண்ணு ஐயோ என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா? நம்ம துரை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா தான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. ஏன் மருமகளாச்சே, நல்ல பொண்ணாத்தான் இருக்க முடியும். சரி சரி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. அந்த பயலையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா ஜீப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மது. வா வா மது. நேத்து ராத்திரி தூக்கமே வரல. அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு. என்னடா நம்ம மது நல்ல பையனாச்சே, வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னா உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா. உங்ககிட்டயும் சொல்லிட்டானா? நல்ல சமாச்சாரம் தானே? ஆமா, எப்ப விருந்து வைக்க போற? விருந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சார் அடுத்த ட்ரெயின் எப்போ வருது? அதை ஏன் கேக்குற? நேத்து பேஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தொலைவுல இருக்கிற காலாடிங்கிற ஊர்கிட்ட பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சான். இந்த பக்கம் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஆமா நான் செத்தேன்.